சிலருடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே இழந்தது, ஏற்கனவே விட்டு போனது, அவங்களுடைய வாழ்க்கையில உயர் நிலைமையில இருந்தது, இதெல்லாம் திரும்ப 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 ஞாபகம் வரும். சிலர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ஞாபகம் வரும். இந்த மாதிரி பேசிட்டாங்களே, என்ன போய் இப்படி பேசிட்டாங்களே, அந்த காரியத்தை நீங்க மறக்கல அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உங்க இருதயத்துக்குள்ள இப்ப ஏதாவது ஒரு காரியம் மறக்க முடியாம இருக்குமானால் கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளை அது மறந்துதான் ஆகணும். அதை நீங்க மறக்கலைன்னா அடுத்த ஸ்டெப் உங்களால எடுத்து வைக்கவே முடியாது. அதைத்தான் யாக்கோபு சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ மட்டும் உயிரோடு இருந்தது எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இந்த 15 வருஷத்தையும் நான் வீணடிச்சிருக்கவே மாட்டேன். ஆனா என் பிள்ளைய மறக்க முடியாம, என் பிள்ளையினுடைய அன்பை கிடைக்காம நான் 15 வருஷம் அதை நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருடத்தை யாக்கோபு வேஸ்ட் பண்ணிட்டாரு. இப்ப பார்த்தோன்னு சொல்ற, ஐயோ நான் இந்த மாதிரி ஒன்னே நினைச்சிட்டு இருந்தேனே. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை கூட ஆண்டவர் வெறும் மன்னிக்க மட்டும் செய்யல. நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிற தேவன் மட்டும் இல்ல, நம்முடைய பாவத்தை அவர் மறக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தை மறந்ததுனாலதான் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ஜீவனோடையே இருக்கிறோம். அதனாலதான் அந்த தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ மறந்துரு, நீ